சங்கீதம் 89 28 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். யாரை குறித்து கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார்? சங்கீதம் 89 அதிலே 20வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் சற்று வித்தியாசமானது. எப்படி? கட்டளைகளை வைத்துதான் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பதாக இருக்கும். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லும்போது சில கட்டளைகளை கொடுத்து சொல்லவில்லையே. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த வாக்கு தத்தம் விசேஷ விதமாய் அவர்களை பற்றி கொண்டு அவர்களை எந்த விதத்திலும் வழி பிசகாமல் காக்கிறது. என்றாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றும் சொல்லி இருக்கிறாரே. அப்படி இருக்க நல்லது. நாம் எந்த விதத்திலும் இஷ்டப்படி வாழ்ந்தாலும் வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறிவிடும் என்று சிலர் எண்ணுகிறது உண்டு. அப்படி அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய வாக்கு தத்தங்கள் கூட நமக்கு அப்படியே உரிமையாகிறது, கிடைக்கிறது. ஆனால் இங்கு தாவீதுக்கு சொல்லி இருப்பதோ வித்தியாசம். அவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அது மட்டுமல்ல, என்னுடைய உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். உடன்படிக்கை ஆண்டவர் இஸ்ரவேலரோடு பண்ணும் பொழுது 10 கட்டளைகளை எல்லாம் கொடுத்து, மட்டுமல்ல சில நியமங்கள் இவைகளெல்லாம் கொடுத்து அவர்களை அழகாய் நடத்தி வந்தார். கட்டளைகள் இவைகளெல்லாம் தவற விட்டு விடும் பொழுது அவர் அந்த உடன்படிக்கையில் நின்று அவர்களுக்கு சொன்னபடி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. இஸ்ரவேலருக்கு என்ன சொன்னார்? நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எண்ணாகமம் 14:34 நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை அவிசுவாசத்தோடு நோக்கி பார்த்தீங்கப்பா, என்னுடைய வல்லமை நம்பல. நீங்க வேவு பார்க்க போனீங்களே தேசத்தை 40 நாட்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வருஷம் கணக்குக்கு 40 வருஷம் நீங்க சுத்தி அலைவீங்க பாருங்க. என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் அப்பொழுது உணர்வீர்கள் என்றார். அப்ப உடன்படிக்கை எப்ப ஆண்டவர் மாத்திடுவார், அதாவது அதன்படி தெரிய செய்ய மாட்டாருன்னா, நம்ம அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை விட்டு மாறி போகும்போது அவர் அதன்படி அவர் செயல்பட மாட்டார். ஆனா இங்கு தாவீதுக்கு சொல்றாரு, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோடு கூட அவர் சொல்றாரு, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்றென்றைக்கும் கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இவர் எந்த விதத்திலும் கட்டளைகள் கற்பனைகள் விட்டு தவறாதபடிக்கு அவருடைய வழிகளை உறுதிப்படுத்தி, அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் நிறுத்தினா முடியும். மட்டுமல்ல, தம்மை விட்டு அகலாதபடி, தமது கட்டளைகளை விட்டு ஓடிவிடாதபடி பயத்தை, அவருக்கு தெய்வ பயத்தை கொடுத்தால் அது முடியும். அப்ப அவர் கட்டளைகளை விட்டு விலக மாட்டார். இப்படி ஏதேதோ காரியங்களை செய்து தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன ஒரு வாக்குத்தத்தம்? என்னுடைய கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். தாவீதுக்காக என்னுடைய கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன். அடடா, அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம். வேதாமத்திலே வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 7:14-15 நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் தாவீதினிடத்தில் வாக்கு பண்ணுகிறார்.
சாலமோன் அக்கிரமம் பண்ணுவாரானால் நான் சிச்சிப்பேனப்பா, ஆனா என் கிருபையை மட்டும் அவனை விட்டு விலக்க மாட்டேன். தகப்பனுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் சாலமோனுக்கு கிடைக்கிறது. அவன் அக்கிரமம் பண்ணினான், நான் சிட்சித்து அவனை நேர்வழிப்படுத்தி கொள்ளுவேன். சாலமோனுடைய நாட்களில் ரேசோ நாதாத் என்கிற மனுஷ விரோதிகளை எழுப்பி சிட்சித்தார். கடைசி நாட்களில் பிரசங்கி வழி செவ்வையாகி, இப்படி எழுதியிருக்க கூடும் பிரசங்கி புத்தகத்தை என்று வேத பண்டிதர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் சிலர். ஆம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று அவர் கண்டு எழுதுவதாக அழகாக சொல்லுகிறார்கள் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆம், என் கிருபையையோ அவனை விட்டு நான் விலக்க மாட்டேன். 2 சாமுவேல் 7:14-15. தாவீதுக்கு சங்கீதம் 89:28 இந்த 2 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு அருளின ஒரு கிருபை, அது நிச்சயமான கிருபை. அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருள்வேன்றார். பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த கிருபை மாறாது, கிருபை நிலைச்சிருக்கும். வேதாமத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, 2 சாமுவேல் 7:15 உனக்கு முன்னே இருந்த சவுலை விட்டு நான் கிருபையை விலக்கினது போல அப்படின்னு சொல்றார். சவுல் முதலாவது எதை இழந்தார்? கிருபையை தான் இழந்தார். 2வது தான் கிருபையின் ஆவியை இழந்திருப்பார். இவைகளெல்லாம் மறை முகமாக, இலைமறை காயாக, பிஹைண்ட் தி ஸ்கிரீனாக கடகடவென்று ஓடி அவர் தேவ ஆவியை இழந்து விட்டார். பின்பு ஒரு நாள் தன் ஜீவனையும் அவர் இழக்க நேரிட்டது. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அப்படியான யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சவுலுக்கு அப்படி நேரிட்டதை நீ பார்த்து பயந்தியே தாவீது? இல்ல இல்ல, என் கிருபையை உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன். என் கிருபையை நான் அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பேன். அடடா, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம்! இந்த வாக்குத்தத்தம் கூட நமக்கு நேரா என்று கடந்து வருகிறது. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளை, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், அவளுக்காக காப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு நேராக சொல்லுகிறது போல எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பெயரை போட்டு அவனுக்காக அவளுக்காக காப்பேன். அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை விட்டு விலகாதபடிக்கு தெய்வ பயத்தை உங்களுக்கு கொடுத்து மட்டும் பவுல் சொல்லுகிறார் அல்லவா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய ஆண்டவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப தேவன் உங்களை ஆட்கொள்ளுகிற ஒரு நிலைக்கு வந்து இவனை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இவனா விழ போனா கூட நம்ம விழாம பிடித்து சிட்சித்து நல்வழியில நிப்பாட்டிக்கலாம்னு அந்த ஒரு நிலை வரும்போது அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பார். எப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கான். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கிருபையை இழந்தால், கிருபையின் ஆவியை இழந்தால், தேவனை விட்டு தூரமே போய் பாதாளத்தில் விழுந்தால் நித்தியத்தை இழக்க நேரிடும், நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், அவனுக்காக என் கிருபையை என்றென்றைக்கும் காப்பேன், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என்னுடைய உடன்படிக்கையை அவனுக்காக நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.